சென்னை சோழிங்கநல்லூர் காரப்பாக்கம் பகுதியில் திமுக அரசை குறை சொல்லும் வகையில் துண்டு பிரசுரங்கள் மற்றும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. சென்னை காரப்பாக்கம் பகுதியில் சென்னை புறநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி செயலாளர் எம்.கே. பழனிவேல் ஏற்பாட்டில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கபாலீஸ்வரர் முன்னிலையில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே.பி. கந்தன் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் நடந்து வரும் அவல நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற திண்ணை பிரச்சாரம் மற்றும் துண்டு பிரசுரங்களை அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் அம்மா பேரவை நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், மகளிரணியினர், வட்டக்கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தாலிக்கு தங்கம் திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம் சொல்லும் போதே உங்க முகத்துல சிரிப்பு வருது. தாலிக்கு தங்கம் திட்டம் யார் கொடுத்தது? புரட்சி தலைவி அம்மா. தொட்டில் குழந்தை திட்டம் கொடுத்தது யாரு? சத்து பெட்டகம் கொடுத்தது யாரு? புரட்சி தலைவி அம்மா. நாளைக்கு மகளிர் தினம். நான் உங்களால், நான் உங்களுக்காகவே, நான் உங்களோட அத்தியாவசிய தேவை டே டு டே. கொஞ்சம் கடைக்கு போங்களேன், அந்த 1000 ரூபாய் 5 நிமிஷத்தில் காலியாகும். ஒரு மாசமெல்லாம் நாங்கள் சாப்பிடணும். அந்த 1000 ரூபாய் நாங்கள் சாப்பிட முடியுமா? ரேஷன் கடையில் வேலையாக இருக்குது. ரேஷன் கடையில் 1 கிலோ 20 ரூபாய் இருக்குது. இப்போ 1 கிலோ 50 ரூபாய் ஆயிடுச்சு. 2 கிலோ சக்கரை 50 ரூபா. நாங்கள் எப்படி வாங்குறது? ரேஷன் கடை பொருள் கூட அந்த அளவுக்கு ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. ஒரு பொருள் இருந்தால் இன்னொரு பொருள் இல்லை. எந்த பொருளுமே சரியாக வரல. பூண்டு விலை எவ்வளவு விற்கிது? பூண்டு விலை 500 ரூபா விற்றுச்சு. அப்புறம் 450 ரூபா ஆச்சு. இப்போதான் 200 ரூபாய்க்கு ஆயிடுது. நான் வந்து அண்ணா கட்டணும். இப்போ எவ்வளோ ஏற்றி எவ்வளோ வேலை ஒரு ரூபாய்க்கு ஒன்று பிழைக்க முடியுமா? பிள்ளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ கரண்ட் பில் கட்டியிருந்தீங்க? முன்னெல்லாம் கரண்ட் பில் 100 ரூபா 150 ரூபா. இப்போ 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே ஆகுது. டபுள் மடங்கு ஆகுது. ஒரு நாள் கட்டலைன்னா அந்த டபுள் மடங்கு பயன் போடுறாங்க. அதனால முடியல. ஒன்றுமே அதனால புத்தகத்தை வச்சு சமாளிக்க முடியல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் குறைச்சி போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி இதெல்லாம் புரிஞ்சு நீங்க எல்லாம் தெரிஞ்சு விலைவாசி உயர்வுக்கு காரணம் முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விலைவாசி உயர்த்தத்துக்கு காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க வந்து எதையும் கண்ட்ரோல் பண்ணி தவறுகிறாங்க. விலைவாசி வந்து தகுதி ஏறுறது, பொருளாதாரத்தில் ஏறுறது, கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எப்படின்னு கேட்டால் அதுக்கு அதிபர்கள், தொழில் அதிபர்கள் என்ன பண்ணலாம், பொருட்களெல்லாம் வாங்கி பதுக்கி வச்சு விலையை ஏற்றுவாங்க. அதை ஏற்றுறதுக்கு தான் வழி கொடுக்குறாங்க. அதனால தான் விலைவாசியில் உயர்ந்துட்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மின்சார கட்டணம் வந்து பல மடங்கு ஏற்றி இன்னைக்கு மக்களுக்கு நேரடியாக பாதிக்குது. சொத்து வரி, குடிநீர் வரி, தண்ணி கொடுக்காமையே இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி வரி கலெக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாரும் பாருங்க, தண்ணி உங்கள் வீட்டுக்குலாம் வராது. ஏன்னா தண்ணி வரி கட்ட சொல்கிறாங்க. சொத்து வரி கட்டும்போது அதில் கூட தண்ணி வரி கட்ட சொல்கிறாங்க. இது போன்ற உங்களுக்கு பல பிரச்சனைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து அன்றாடம். அதே போல் வந்து வீட்டில் வந்து பொம்பளைங்களாம் வெளியில் போய் நடமாட முடியல, வெளியில் போக முடியல. பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. டெய்லி கொலை,
பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் கண்டிக்கிறதுக்கோ இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ அவரால் முடியல. அதே போல வருஷம் ரேஷன் கடையில் உங்களனா எல்லாமே கொடுத்தாங்க. இந்த வருஷம் ஒன்றுமே கிடையாது. அந்த அரிசிக்கு புழு வச்சு அரிசி ரேஷன் கடை கொடுத்தது அது அங்கேயே வாங்கி போயிட்டு வந்தோம். இது போல் பட்டாங்க அவங்க இப்போ அதுக்கு வந்து இருப்பாங்க இருப்போம். அது மட்டும் ஒரு நூறுரூபா காசு இல்லை. அதே மாதிரி 1000 போகிற சொல்லி யாருமே போடல. குறிப்பிட்ட ஆள் கூட 1000 போட்டுருக்காங்க. திமுக ஆளுக்கு தான் ஆமாம், திமுக ஆகுதான். அதேமாரி அவங்க மறுபிள்ளைக்கு பொண்ணுக்கு மட்டும் சொத்து சேர்த்தான். நம்ம மக்களுக்கு எதுவுமே செய்யலை. நம்ம மக்கள் எல்லாம் வாடகை இருக்கும். சாப்பிட வயிறாக அது இருக்கும். ரோட்டில் கடை விட்டு உட்காந்துருங்க. அது வழி என்ன ஆகும்? அம்மா 100 அதே போல் அவங்களுக்கு சார் அதுக்கு பொருள் கிடையாதுங்க. அம்மா ஆட்சியில் இருக்கும்போது 2500 ஏதாவது அந்த அம்மா முடிச்சு கொடுத்தாங்க. இவங்க வந்து என்ன கொடுத்தாங்க? யாருமே 1000 ரூபா போட்டு 1000 ரூபா நடிப்பு வரல. அவங்க ஆளுங்க மட்டும் வந்து 1000 ரூபாய் விஜய் அது மாதிரி. விஜய் பணம் அதே மாதிரி தான். விஜய் பணம் வரல. அதெல்லாம் கிடையாது. அதே குழந்தை பொண்ணா 2 குழந்தை பொண்ணா பாட்டு தந்தாங்க. அது கொஞ்சம் சில பேர் கூட கொஞ்சம் சில பேர் தரல. குழந்தை பொண்ணு தரல. அது கேட்டாக்கா நீ சம்பாதிக்கிற உண்டாக்குறாங்க. அது அம்மா சொன்னாங்க நேரம் போனால் 2 பொண்ணு போட்டா அம்மா காசு போடுவாங்க. இப்போ 2 பொண்ணு போட்டா காசு போடல. விதவைக்கு பென்ஷன் கொடுத்தாங்க, முதியோருக்கு பென்ஷன் கொடுத்தாங்க. இப்போ பிஸ்னஸ் செய்யல. எல்லாம் நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. எல்லாமே நம்பி ஓட்டு தான் போட்டாங்க. கட்சி விட்டு திமுக ஆட்சி தான் செய்தாங்க. ஒன்றுமே செய்யல. அதே படிச்சு நிறைய பசங்க வேலை அதுக்கு தான் செய்தாங்க. ஒன்றுமே செய்யல. மடிக்கணினி கொடுத்தாங்களா? உங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாருக்கும் மடிக்கணினி கொடுத்தாங்களே புரட்சி தலைவி அம்மா வந்து எல்லா ஏழை எளிய மக்களோட வீட்டில் படிப்பு தான் ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தும். படிக்கிற குழந்தைங்க யாரும் ஓட்டு போடுறது கிடையாது. அம்மாவா இல்லைங்களா? 12ஆம் கிளாஸ் குழந்தைங்களாம் ஓட்டுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த குழந்தைய ஒரு